அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வுக்கு என்னை அழைச்சிருந்தாங்க. நான் முதல்ல அதை ஏற்கலை. எனக்கு இந்த தலைப்பை பற்றி பெரிதாக தெரியாது. எனது செயல்பாடு மொழி குறித்தது. மொழி குறித்து பேசுகிறேன் அப்படின்னாங்க. இல்லை, நீங்கள் கண்டிப்பாக வரணும், பேசணும் அப்படின்னாங்க. ராவணன் எனக்கு முன்னாடி வச்சிங்கன்னா அதை நான் ஒரு பேர் சொல்ல தான் பார்ப்பேன். ஏன்னா என்னோடய செயல்பாடுகள் அப்படி தான். ஒட்டுமொத்த தமிழில் எத்தனை சொற்கள் இருக்கிறது, அத்தனை சொற்களையும் தொகுத்து அதனை ஆய்வு செய்யும் பணியில் தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 40 லட்சம் தமிழ் சொற்களை பகுப்பாய்வு செய்து வேலை செய்திருக்கோம். அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நம் உதவியின்றி தமிழை கற்க என்ன வழிவகை செய்யும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா தமிழ் அழிந்து வரதை நாங்கள் உணர்கிறோம். அதை யாராவது காப்பாற்றுவாங்களா, மாநிலேருந்து பிறந்து வருவார்களாம் பார்க்குறோம். அதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. சரி, அதை தனித்து தானே இயங்கும்படி உருவாக்கி விட்டுடலாம் அப்படின்ட்டு அதை நோக்கி ஒரு 4-5 வருடங்களாக பயணித்து வருகிறோம். செயல்பாடுகள் மிக நீண்டது. சொன்னாலும் பெரிதாக புரியாது. புரிய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த தலைமுறைக்கு அது பயன்படும்படி இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு தளத்தில் தான் நான் இயங்கிட்டு இருக்கேன். என்னை பற்றி இங்கே உள்ள பெரும்பாலும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. முகப்புத்தக நண்பர்கள் வேண்டும் என்றால் அவர்கள் என்னோடய முகப்புத்தக பதிவுகளை வச்சு என்னை ஒரு அளவீட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் நமது செயல்பாடுகள் இந்த பதிவுகளில் இல்லை, அதை தாண்டி வேறு தளத்தில் இருக்குது. அந்த தளத்தில் இயங்குபவர்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியாது. சில நேரங்கள் புரியவும் புரியாது. இந்த தலைப்பில் என்னை பேச அழைத்த போது நான் கூறினேன், ராவணனை ஆதரித்து எனக்கு பேச தெரியாது. மேபி ஒருவேளை எதிர்கருத்தாக அது அமைந்து விடும். ராவண பெருவிழான்னு சொல்லியிருக்கேன். அதில் வரக்கூடிய முக்கிய விருந்தினராக என்னோட கருத்து ஒரு எதிர்கருத்தாக அமைஞ்சிடும் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, பரவாயில்ல, ஒரு மாற்று பார்வையாக இருக்கட்டும், உங்கள் கருத்தை நீங்கள் பதிவு செய்யலாம் அப்படின்னாங்க. அவர் எதிர்கருத்தாக பெருசும் எதுவும் பதிவு செய்ய போவதில்லை. நான் அதை ஒரு மாற்று பார்வையில் பார்க்க வேண்டும்ங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சு அதன் வழியாக சில கருத்து சொல்லலாம் அப்படின்னு. ராமாயணம் எந்த காலத்தில் எழுதப்பட்டது, அதனோட கால வரையறை, அதோட நிலப்பரப்பு வந்து ராவணன் தமிழில் பேசினார் என்று வால்மீகி குறிப்பிட்டிருக்கிறார், தமிழில் பேசினார் என்று கம்பர் குறிப்பிட்டிருக்கிறார். இது ராமாயணத்தை எப்படி இல்லை எந்த கோணத்தெல்லாம் பல பார்க்கணும் அப்படின்ட்டு நாடுகிறேன். ஏன்னா அங்கே ஆய்வு ரீதியான ஒவ்வொரு ஒட்டுமொத்த இலக்கியத்தையும் தொகுத்துடும். அது ஒட்டுமொத்த இலக்கியத்தையும் பார்க்கணும். ஒரு சிறு உதாரணம், அணங்கு அப்படிங்கிற ஒரு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழணங்கேன்னு பாடுறோம்ல, இதில் வரக்கூடிய அணங்கு என்று சொல். அந்த அணங்கு என்ற சொல் தான் முதல் தெய்வமாக இலக்கியங்கள் குறிப்பிடப்படும். வேறு எந்த தெய்வம் குறிப்பிடப்படும்? அணங்கு தான் முதல் தெய்வமாக குறிப்பிடப்படும். அந்த அணங்குக்கு மகன் பேர் முருகு. உடம்பு முறுக்கி இருக்கிற பேர் முருகு. அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய முருகன். முருகனுக்கு அன்னை அணங்கு, அப்பாலாம் கிடையாது. பின்னாட்களில் சைவம் தழைத்தோக்கும் போது அனைத்தையும் இணைத்து கதைகள் உருவாக்கி எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே வரும்போது அதற்கு தந்தையாக கொண்டு வரப்படுது, பார்வதியாக மாற்றப்படுகிறது. இப்படி வரலாறு இலக்கியங்கள் கால வரிசையில் அடுக்கி வைத்து பார்க்கும்போது மாறி மாறி வருது. அணங்கு என்பது முதலில் தெய்வமாக இருக்கிறது. காலப்போக்கில் சைவ எழுச்சியில் அணங்கு பேயாக கருதப்படுகிறது. ஒரு தெய்வத்தை பேயாக மாற்றுறாங்க. ஏன்னா அவங்க மாற்று தெய்வத்தை வைக்கிறாங்க. அதற்கு பிறகு அணங்கு வந்து ஒரு ரௌத்திரமான ஒரு உருவமாக தமிழை அணங்கு என்று பார்க்கக்கூடியது. இப்படி வரலாற்றை கால வரிசையில் ஒரு சொல் எவ்வாறு பொருளாக மாறி மாறி வந்து பார்க்கும்போது அதோட பயணம் உங்களுக்கு புரியும். கடைசியில் நம்ம ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு பிற சொல்வதை கேட்டு அதுக்கு நம்ம உருவம் கொடுக்குறோம்ல, அது கொடுக்காமல் அதை ஒட்டுமொத்தத்தையும் வைத்து ஆய்ந்து பார்க்கும்போது வேறு ஒரு பொருள் தரும். நான் உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா, ராமாயணம் அப்படிங்கக்கூடிய ஒரு மத அடையாளம் உடைய ஒரு காப்பி. அது வந்து ஒரு உண்மை கதை அப்படின்னு கிடையாது, அது ஒரு புனை கதையாகத்தான் சொல்லப்படுகிறது. அதை இப்போ நம்ம வந்து உண்மையாக நடந்ததாக ஏற்றுக்கொள்கிறோம். அதில் ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரங்களோடு நம்மை நாமே புகுத்திக் கொள்கிறோம். அந்த கதாபாத்திரங்கள்
வால்மீகி ராமாயணத்தில் இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வி. நான் அந்த இடத்துக்குள்ள வரல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதை தமிழகம் முழுவதும் இது வாய்வழி பாடலாக பரவலாக இருந்தது. அந்த காலத்துல தான் கம்பர் இதை எழுத்து வடிவில் கொண்டுட்டு வர. அப்போ ராமாயணம்ங்கிற காலகட்டத்தை நான் கம்பரோட காலகட்டத்துக்கு பிந்தி பார்க்கவே இல்லை. நான் கம்பரோட காலகட்டத்தில் நின்றுது. நான் பிறந்து வளர்ந்த மயிலாடுதுறை ஊர்களுக்கும் 20 கிலோமீட்டர் தாண்டி தான் கம்பர் பிறந்த ஊர். அந்த ஊரில் நான் நின்றுருக்கேன். அங்கேருந்து நான் பொண்ணு எடுத்துருக்கேன். அங்கே சொல்லுவாங்க, இந்த ஓடெல்லாம் உடஞ்சி கிடக்குதுல, இதெல்லாம் கம்பர் சாப்பிட்டுட்டு உடச்சு போட்டது. அப்போ நமக்கு தெரியாது அதோட பின்புல என்னன்னு. இன்னைக்கு பார்க்கும்போது தெரியுது, அதெல்லாம் வந்து அகழாய்வோட தளங்கள். அப்படி ஒரு இடத்துல ஓடுகள் ஒதுங்கி இருக்குன்னா அதுக்கு அந்த இடத்துல ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள இடம். அங்கே அகழாய்வு செய்து பார்த்தா பெரும் வரலாறு கிடைக்கும். இப்போ நான் வந்து இந்த கம்பராமாயணத்தை இந்த கம்பரோட காலத்துக்கு ஹிந்தி எங்கும் பார்க்கவே இல்லை, வேறு எதோட இணைத்தும் பார்க்கவே இல்லை. நான் கம்பரோட பார்க்கேன். இப்போ நீங்கள் எல்லாரும் அதில் உள்ள கதாபாத்திரமான ராவணன் இங்கே ஒரு கதாபாத்திரத்தில் உங்களை புகுத்தி பார்க்குறேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கம்பரை எழுதின ஒட்டுமொத்த கம்பராமாயணத்தில் ராமன் இதை செய்தான், இப்படி செய்தான் சொல்லக்கூடிய அனைத்து பண்புகளும் தமிழருடையது. அது தமிழர்களோட வாழ்வியல் முறைகளோட ஒட்டுமொத்த தொகுப்பு கம்பராமாயணம். இப்போ கம்பராமாயணத்தை நீங்கள் மீள் வாசிப்பு செய்யணும். அந்த காலத்தில் தமிழன் எப்படி வாழ்ந்தான்னு பார்க்கணும். அதில் உள்ள ஒவ்வொரு அடையாளமும் உங்களின் அடையாளமாக பார்க்கணும். அதில் உள்ள கதாபாத்திரங்களில் நம்ம வந்து தொலைந்து போய்விடாமல் நம்முடைய உண்மையான வரலாறை அவர் எப்படி அதில் பதிவு செய்தாங்கிறத மீட்டெடுக்கும், அதுக்கு உருவம் கொடுக்கும். பல மன்னர்கள் தமிழில் இருக்கிறாங்க. எத்தனை மன்னருக்கு இங்கே வந்து உருவம் கொடுக்கப்பட்டுள்ளது? உருவம் கொடுக்கப்படவே இல்லை. எத்தனை மன்னரோட பேர் உங்களுக்கு தெரியும்? அதுதான் உண்மையான வரலாறு. கல்வெட்டில் இருக்கு, யாருக்கு தெரியாது. இங்கே வந்து மதங்கள் தொடர்பான உருவங்களுக்கு மட்டும் உயர்த்தி காட்டப்பட்டு அவர்களுக்கு மட்டுமே உருவம் கொடுக்கப்பட்டு அவர்கள் மட்டுமே நம் மண்டையை புகத்தப்பட்டு அதோடயே நம்ம கடந்து போயிடுறோம். ஆனால் உண்மையான வரலாறோட பக்கம் அவ்வளவு இருக்கு. தமிழருக்கு தொன்மை எவ்வளோ இருக்கு, வரலாறு எவ்வளோ இருக்கு, இங்கே ஆவணப்படுத்த வேண்டிய கருத்தியல் நிறைய இருக்கு. இது எல்லாம் மேலோட்டமாக ஏதோ ஒரு இடத்துல கடந்து போயிடுறோங்கிற ஒரு பெரும் வருத்தம் எடுத்துட்டு கம்பராமாயணத்தை மீள்வாசிப்பு செய்யணும். கம்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இலங்கை எப்படி இருந்ததுன்னா மகிழ்ச்சியான தேசமாக இருந்தது. அத்தனை மகிழ்ச்சியாக இருந்தார்கள் மக்கள். பைத்தியங்கள் தூங்குனது, உலகில் பைத்தியம் தூங்காதுமாங்க. பைத்தியங்கள் எல்லாம் இங்கு உறங்குகிறது. ஆச்சரியமா இருக்கு. இது வந்து அனுமார் சொல்றேன். அவர் கடலை தாண்டின அனுமார் வந்து அங்க உள்ள அகழிய தாண்ட பயப்படுறாரு. ஏன்னா இவ்வளோ பெருசு இருக்கு, கடலையை தாண்டிட்ட அகழியை தாண்ட. அங்க இருந்த மதில் சுவர்களை சூரியன் வந்து தாண்டல. ஏன் தெரியுமா? அவனால் தாண்ட முடியாதுங்கிறது. அப்படி உயர்த்தி சொல்லப்படக்கூடிய ஒரு இனத்தின் அடையாளங்களை நீங்க பார்க்க, கதாபாத்திரங்களோடு தொலைந்து படாதீங்க. இருக்கலாம், இந்த வரலாறுல இருக்கலாம், ராவணன் வாழ்ந்திருக்கலாம், அதெல்லாம் வந்து மன்னவனை கண்டிப்பா நிறுவுவாரு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த கதாபாத்திரங்களை எடுத்து ஓர வைத்து விட்டு அந்த கதாபாத்திரங்கள் வர்ணிக்கப்பட்டு வாழ்வியல் முறைகள் இதை பாருங்க. அதுலதான் நம்மளோட உண்மையான அடையாளத்தை மீட்டெடுக்க முடியும். ஆவணப்படுத்துறதுக்கு நான் யார் அப்படின்னு சொல்வதற்கு மிகவும் உறுதுணையா இருக்கு. லாங்கஸ்ட் டைனஸ்டிஸ் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது உலக டைனஸ்டிஸ் ரெண்டா பிரிப்பாங்க. நவீன டைனஸ்டி, ஏன்ஷியன்ட் டைனஸ்டி. லாங்கஸ்ட் டைனஸ்டியில் விச் இஸ் த ஓல்டஸ்ட் ஒன், இது மிக மிக பழமையான டைனஸ்டி. யாராவது சொல்லுங்க. லாங்கஸ்ட், பழசானது கிடையாது. லாங்கஸ்ட் ஓல்டஸ்ட் யாராவது? பாண்டியர்கள் 2000 வருடம் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. நல்லா வாழ்ந்திருக்கிறாங்க, வீழ்ந்திருக்கிறாங்க, பதுங்கி இருக்காங்க, மீண்டும் வந்திருக்கிறாங்க. 2வது பழமையான, உலகிலேயே நீண்ட ஆட்சி செஞ்ச 2வது பழமையான பேரரசு யாருக்கா தெரியுமா? சோழர்கள். 3வது தமிழர்கள் இல்லை, அதை நான் விட்டுடுறேன். அப்படிதான் விட்டுதான் படிப்போம். 4வது யாராவது தெரியுமா? சேரர்கள். உலகிலேயே மிக பழமையான, மிக நீண்ட காலமாண்ட டைனஸ்டி பெருமைகளை உடைய இனம் நம் இனம். இப்போ நம்மளோட பெருமைகள் அவ்வளவு இருக்கு. என்ன ஒரு பெரிய சங்கடம்னா, யாருக்குமே தெரிய மாட்டோம். அவங்க தெரிஞ்ச ஏதோ ஒரு பிரபலமான ஒற்றையற்ற பெருமைகளோட அவங்க கடந்து செல்றாங்க. நம்மளால் அதை ஏற்க முடியல. இப்போ
தமிழ்நாடுன்னு ஒரு நிலைமை இருக்குது, ஈழம்னு ஒரு நிலைமை இருக்குது, மாலைத்தீவு இருக்குது, இந்த சைடு ரீயூனி வரைக்கும் தமிழோட இன்ஃப்ளூயன்ஸ். இது ஒற்றை நிலமாக ஒரு பேர் இருக்கா? ஒற்றை நிலமாக தமிழ் நிலத்துக்கு ஒரு பேர் கூட கிடையாது. இங்கே இப்போ தமிழ்நாட்டில் ஈழத்தோட வரலாறு, ஈழத்தில் தமிழர்கள் இருக்காரு கூட நாங்கள் படித்தது கிடையாது. இங்கே ஆவணப்படுத்துதல், நாங்கள் ஆவணப்படுத்துதல் நோக்கி இயங்கிட்டு இருக்கோம். ஆவணப்படுத்தல் தேவை இருக்குது, உண்மையான வரலாற்று மீட்சி அவசியமாக இருக்குது. ஏதோ ஒரு சிறு இடத்துல மட்டும் தொலையாமல் முழுசாக மீட்டு எடுக்க வேண்டியது இருக்குது. வரலாற்றின் பெரும்பகுதியை மன்னன் போன்ற நபர்கள் மீட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் வேறு ஒரு பார்வையில் பார்க்க வேண்டியது. 4 நாட்டு பணத்தில் தமிழ் மொழி இருக்குது. இந்திய மொழியிலே ஒரே ஒரு மொழி தான் இந்தியா அல்லாத வேறு நாட்டு பணத்தில் இருக்குதுன்னா தமிழ் மொழி மட்டும்தான். சவுத் ஆப்பிரிக்காவில் 600,000 தமிழர்கள் இருக்காங்க. இந்தியாவில் உள்ள இந்தியர்னு கூறப்படுவதில் 10% தமிழர்கள் இருக்காங்க. உலகெங்கும் உள்ள இந்து கோயில்கள் சொல்லக்கூடிய இதில் 90% கோயில்களை தமிழர்கள் எழுப்பியிருக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிருந்து சவுத் ஆப்பிரிக்கா போனவங்களுக்கு இந்தியாங்கிற நாடும் தெரியாது, இந்து மதம் அப்படிங்கிற மதமும் தெரியாது. அவர்கள் தங்கள் மதத்தை தமிழ் என்று பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்கிறோம், எவ்வளோத்தை தொலைச்சிருக்கிறோம், எவ்வளோத்தை இன்றும் இந்த தருணத்தில் கூட அறியாமல் இருக்கும். இதை நம்ம அறிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். மீண்டும் மீண்டும் உலகளாவிய தமிழ் சங்கங்களில் மேடைகள் அமைக்கப்பட்டு அங்கு ஒரே வகையான தலைப்புகளை பேசப்பட்டு கேளிக்கைகள் மட்டுமே இருக்கப்பட்டு ஆடல் பாடல் கொண்டாட்டம் அப்படிங்கிறது திரையை மட்டுமே நம்பி, திரை இசை மட்டுமே நம்பி ஊரில் உள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருப்பாங்க, அவங்க மட்டும் பேசுவாங்க. அத்தோட உலக தமிழ் சங்கங்கள் மிகவும் சுருங்கியது. தமிழ் சங்கம்னாலே தமிழை வளர்க்கணும். தமிழ் எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, நீங்கள் 248வது ஒரு எழுத்து உங்களால் உருவாக்க முடியாது. 47 எழுத்து தான், அதுவும் கிடையாது. தொல்காப்பியர் 30 தான் சொல்கிறார், மற்றதெல்லாம் கூட்டல் தான். சொல்ல உருவாக்கலாம், புதிய சொல். அத்தனை பிறமொழி சொற்களுக்கு, ஆங்கில சொல்லுக்கு குறிப்பாக நவீனமாக நீங்கள் கையில் வச்சு கைபேசி கூட முழுமையான தமிழ் சொற்கள் இல்லை. சொற்களை உருவாக்கலாம், பல உருவாக்கிட்டு இருக்காங்க. நானும் உருவாக்கியிருக்கேன், ஆயிரக்கணக்கான உருவாக்கியிருக்கேன். தமிழ் பெயர்கள், பிள்ளைகளை தமிழ் பெயர்கள் வெளியேறி பிறமொழி பெயர்களை பெருசாக புகுத்திக்கிறாங்க. தமிழ் பெயர்களுக்கு அந்த நயம் இல்லைங்கிறாங்க. பெயர்களை உருவாக்கலாம். இப்படி அடுத்த தலைமுறைக்கு தேவையான பல்வேறு செயல்பாடுகள் செய்யப்படாமல் இருக்கு, செய்யணும். அப்படி செய்கிறவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும், ஊக்குவிக்கணும். அப்படி செய்கிறவங்க அடையாளமும் காணணும். அது உங்களுக்கு பயன்பெறுமோ இல்லையோ, உங்களோட அடுத்த தலைமுறைக்கு பயன்படும். நான் இந்த ராவணகாவியம் இந்த இதில் ராமாயண இதில் நான் சொல்கிறது தான், இதை மீண்டும் வாசியுங்க. அதில் தனக்கு கிடைத்த வழியில் ஒரு பெரிய உண்மையை புதைச்சி வச்சிருப்ப இருக்கிறார் கம்பர். அதில் கம்பர் மட்டும் மிகவும் உண்மையானதுன்னு நினைக்கிறேன், மற்றதெல்லாம் எனக்கு தெரியல. கம்பர் எழுதிய அனைத்து எழுத்துக்களும் உண்மையானதுன்னு நினைக்கிறேன். கம்பர் சொன்ன அனைத்து கருத்துக்களும் உண்மையானதுன்னு நினைக்கிறேன். அந்த கதைக்கரு அதற்கு முன்பே இங்கு பாடப்பட்டிருக்கிறதா சொல்கிறேன். ஜெயமோகன் எழுத்தாளர் நமக்கு கொஞ்சம் பெரிய உடன்பாடு கிடையாது. அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ராமாயணம் போலவே முருகரோட ஒரு பாடல் பழங்குடி மக்களால் கூத்து பாடலாக ஒரு இரவு முழுக்கும் பாடப்படுது, கிட்டத்தட்ட ராமாயணம் மாதிரியே இருக்கு அப்படிங்கிறார். இது பிந்தி வந்த பாடலா முந்தி இருந்த பாடலா நமக்கு தெரியாது. இங்கே வரலாற்றை அந்த கால வரிசைகள் பார்த்து அதை அணுக வேண்டியது நவீன காலத்தோட கடமையாக இருக்குது. அதை செய்யணும். நீங்கள் மீள்வா வாசிப்பு செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த வாசிப்பு அந்த இடத்துல இன்னும் பெருசாக போய் அமரலை. நிறைய வேலை இருக்குது. தொடர்ச்சியாக இரவு பகலாக உழைத்து கொண்டு இருக்கணும், இந்த மொழியை எப்படியாவது கொண்டுட்டு போகணுன்ட்டு. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். ஒரு மொழியை எடுத்து, தமிழ் சொற்களை எடுத்து, இப்போ NLP யாருக்கா தெரியுமா? NLPனா என்ன தெரியுமா? நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சொல்லுவாங்க. அந்த NLPயில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கிலீஷ்க்காக தான் முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய AI டெக்னாலஜி எல்லாமே அதை தான் பயன்படுத்துது. அந்த இதில் ஒரு சொல் எழுதுகிறோம்னா ஒரு சொல்லுக்கு பிறகு என்ன சொல் வரும் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் மொபைலில் டைப் பண்ணுமே, நெக்ஸ்ட் அடுத்த வேர்ட் சொல்லுதில்ல,
ஒரு எழுத்து எழுதுமோ அடுத்த எழுத்து என்ன எழுத்துங்கிறத காட்டுதில்ல. அப்போ ஒரு எழுத்துக்கு பிறகு இந்த எழுத்து தான் வரும்ன்று, இந்த சொல்லுக்கு பிறகு இந்த சொல் தான் வரும்ன்று, இந்த 2 எழுத்து சேர்ந்து வராதுன்று. இந்த எல்லா ஆங்கில சொல்லையும் எடுத்து ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட் டேட்டா ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அதற்கான அந்த தொழில்நுட்பம் தான் NLPங்கிறது. அந்த துறையில் நம்ம கொஞ்சம் இயங்கிட்டு இருக்கோம். அதில் என்ன வேடிக்கைன்னா, தமிழோட மிக பழமையான நூல் எது யாருக்கா தெரியுமா? பழமையான நூல் பேரிலே இருக்கு, அதுதான் தமிழ். தமிழ் இந்த சொல்லிலே உங்கள்கிட்ட சொல்லிடும். தொல்காப்பியம் அதுதான் பழமையானது. இந்த தொல்காப்பியங்க பாட்டு கிடையாது, அது பாட்டு கிடையாது. அதற்கு முன்பு அழிந்த பல்வேறு தகவல்களின் தொகுப்பு. அந்த காலத்தில் எழுத்துங்கிறது இப்போ உரை நடைமுறை கிடையாது, பாடல்களில் மட்டும்தான் எழுத்து இருக்கும். ஆகையினால அது அப்படி இருந்துச்சு. இப்போ நம்ம சொல்கிறோம்ல இந்த NLP ப்ராசஸ், இந்த NLP ப்ராசஸில் என்ன சொல்லுமோ அதுதான் தொல்காப்பியம். தொல்காப்பியம் சொல்லுது இந்த எழுத்துக்கு பக்கத்தில் இதுதான் வருங்குது, இது வராதுங்கிறது, இதற்குள்ள இப்படி தான் இருக்கணுங்கிறது. முழுக்க அனைத்து சட்டங்களையும் வகுத்து இருக்கு. இப்போ எப்படி மொழி பல ஆண்டுகள் கடந்து வளர்ந்து இன்னைக்கு உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு கூகுள் போன்ற நிறுவனங்கள் அடுத்த தலைமுறை ரோபோட்டிக்ஸ் ஏஐக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை மிக பழமையான நூலில் கொண்டு உள்ள இனம் நம்ம மிகவும் பெருமை கொண்டு கர்வம் உடைய, நான் ரொம்ப கர்வமானோம். அப்போ அவ்வளோ ஒரு ஆழமாக இருக்குது இந்த நம்மளுடைய இலக்கியங்கள். அது ரொம்ப ஒரு மேலோட்டமாக ஒரு சாதாரணமாக ஒரு பாடலாக பழைய பாடலாக பார்க்கப்படுகிறது. அது மாற்றி பார்க்கப்படும். மருத்துவம் இருக்கிறது, அகராதிங்கிறதுக்கு ரொம்ப ஒரு மூலமாக இருக்குது. தமிழில் மட்டும் ஒரு 16 லட்சம் சொற்கள் இருக்குது. அதேமாரி நம்மளோட உண்மையான பெருமை மிக ஆழமாக இருக்கிறது. அது கொஞ்சம் தயவுக்கு ஏதோ ஒரு தருணத்தில் மீண்டும் வாசிக்க பாரு, ஏதோ ஒரு இடத்துல மட்டும் சுருங்கி இருந்தார் அப்படின்னு ஒரு வேண்டுகோளோட உரையை முடிச்சுக்கு நன்றி. இங்கர்சாருடைய அருமையான தமிழ் பற்றிய ஒரு விளக்க உரையை நீங்கள் கேட்டீர்கள். இங்கர்சார் சொன்னார் கம்பரை பற்றி மிக அழகாக சொன்னார். கம்பரை விஞ்சியவர்கள் எங்கள் தமிழ்நாட்டு நாடோடி பாடகர். ஒரு முறை கம்பர் வயல்வெளியிலே போய்கொண்டிருக்கிறார். காலத்தில் ஏற்றமிறக்கும் ஒரு பெண் பாடுகிறார். மூங்கிலிலை மேலே தொங்குபனி நீரே என்று சொல்லி அந்த பெண்மணி பாட்டுன்னு பாடி. கம்பருக்கு அவர் கவிஞன் அல்லவா, அவர் மாட்டை எப்படி குழப்பிக்கிட்டு இருந்தார். அடுத்தடி இன்னாடியாக அவர் போட்டு பார்க்க வரவே அடுத்த நாள் காலமாக போய் அந்த பெண்மணி என்ன பாடுகிறார். அந்த பெண்மணி பாடுகிறார், மூங்கிலிலை மேலே தொங்குமணி நீரே தொங்குமணி நீரை வாழ்த்து கதிரோடி. அப்படியே கம்பர் அசந்து என்று நாளை சொல்ல வருவதை சொன்னால், எங்களுடைய தமிழ் சார்ந்த தமிழ் மக்கள் பாமரர் மக்கள் பாமரராயிருப்பவர்கள் பரமனாயிருப்பார்கள். அப்படித்தான் என்னுடைய தமிழ் மாண்பு கட்டப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் எங்களுடைய இளம் சந்ததியினருக்கும் கொண்டு செல்ல வேண்டும். அதை இந்த பெர்லின் மாநகரிலே கரிகாலன் அமைப்பு வெகு கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக இப்பொழுது உரைகளை கேட்டீர்கள். உரைகளை தொடர்ந்து கண்ணுக்கு விருந்தளிக்கும் ஒரு நடனத்தை நாங்கள் பார்ப்போம். பரதாலயா குழுவினரது நடனம். நடனத்தை வழங்க இருப்பவர்கள் துளசி, ரெபேக்கா, அக்ஷயா, லானா, ஏஞ்சலினா, லேயா மற்றும் ஆண்ட்ரியா. இதோ உங்களுக்கான ஒரு கண்கவர் நடனம்.